ஹலோ அன்பா, வெல்கம் டு ஆடி சினிமா. எல்லாத்துக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, வரக்கூடாது. ஐ லவ் யூ கல்யாணம் பண்ண பிடிக்கலன்னு சொல்லு. பிடிக்கலன்னு சொல்லல. இப்ப வேணான்ற. I just want some space. ஏய், என்னடி எப்ப பார்த்தாலும் ஸ்பேஸ் பேசிட்டு? Okay, break up. Break up. இந்த படம் தான் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த படத்துல வந்து ஆகாஷ் முரளி, அதித்தி சங்கர், பிரபு, சரத்குமார், குஷ்பு, ராஜா மற்றும் பலர் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் இந்த தேட்டர்ஸில் இன்னைக்கு ஓடி இருக்கு. இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு இப்போ பார்த்துருவோம். இந்த படத்தில் கதையை எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப பெரிய அளவுலாம் இல்லை. அதித்தி சங்கர் வந்து போர்ச்சுகலுக்கு வேலை கிடச்சி போயிடுறாங்க. அங்கே சரத்குமாரோட மயம் வந்து இறக்கப்படுறாரு. அதுக்கு காரணம் அதித்தி சங்கர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜெயிலில் பிடிச்சி போயிடுறாங்க. இங்கேருந்து நம்ம ஹீரோ போர்ச்சுகல் கிளம்பி போய் அதித்தி சங்கர் எப்படி காப்பாற்றினாரு, இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, இதை சொல்கிறது இந்த படத்தோட கதை. இப்போ இந்த படத்தில் பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாசிட்டிவே யுவன் சங்கர் ராஜா தாங்க. மனுஷன் மியூசிக் மிரட்டிருக்காருங்க. மியூசிக் மட்டும் இல்லைன்னா இந்த படத்தை நம்ம உட்கார்ந்து பார்க்கவே முடியாது. ஏன்னா படத்தில் ஒவ்வொரு கட்டத்தையும் அடுத்த கட்டத்தையும் நகர்த்தி நம்மளை கொஞ்சம் அளவுக்கு மனசை தேர்த்தி கொண்டு போனதே யுவன் சங்கர் மியூசிக் தான். தலைவன் கம்பேக்குங்க. உண்மையிலேயே படத்தில் அதித்தி சங்கர் இன்ட்ரோவில் ஒரு கட் சாங் போடுவாங்க. நம்ம ரன்னில் மாதவன் மீரா ஜஸ்மினை பார்க்கும்போது எப்படி சாங் நல்லா இருக்குமோ அதே மாதிரி இந்த சாங் நல்லா இருந்துச்சு கேட்குறதுக்கு. அப்புறம் சோலோ வயலின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும், அந்த பாட்டு அருமையாக இருந்துச்சு. கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வர தொலைஞ்ச மனசுன்னு ஒரு பாட்டு வரும். உண்மையில தொலைஞ்ச மனசு தாங்க, செம்மையாக இருந்துச்சுங்க. ஈவன் வாய்ஸ் வேற லெவல் அந்த பாட்டு. படத்தில் அப்புறம் இவங்க ரெண்டு பேத்துக்குமான அந்த காதல் சீன்ஸு இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே இருந்துச்சு. அதித்தி சங்கர் பண்ணுற அந்த குட்டி குட்டி கலாட்டா அவங்க பேசுகிற அந்த இதெல்லாம் கொஞ்சம் க்யூட்டாக பார்க்குறக்கே இருந்துச்சு. அப்பப்போ அவங்கள பார்க்கும்போது திடீர்னு சின்ன பிள்ளை பிரியாமணி மணிவேறு தெரிஞ்சாங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஓகேவான ஃபர்ஸ்ட் ஹாஃப், ரொம்ப மீள முடியாத ஒரு செகண்ட் ஹாஃப். அவ்வளோதான் இந்த படம். இன்றைக்கி இந்த படம் தியேட்டர்ஸில் ஓடிக்கிருக்கு. பார்க்கணுன்னா போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.